அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக 7.5 சனி யாருக்கு முடிகிறது, அஷ்டம சனி யாருக்கு துவங்குகிறது, சனியின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு நிறைந்த வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்க போகிறது, பாதிப்புகளில் இருந்து விலகும் அமைப்பு யாருக்கு உண்டு, குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் இந்த வேளையில் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். சூரியனின் மைந்தனாக சனி பகவான் இருந்தாலும் அவர் ராசிக்கு பகை கிரகமாக இருக்கிறார். ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட பொதுவாக நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் கூட அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக அமைவதால் அஷ்டமஸ்தானத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமரக்கூடிய இந்த வேளையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பதாக மற்ற ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதையும் பார்க்கலாம். சனி பயிற்சியில் மிக வலுவாக சனி பகவான் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற காலகட்டத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் அதே சமயம் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த வேளையில் சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வேலை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது 7.5 சனி துவங்குகிறது. எனவே மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7.5 ஆண்டுகள் சற்று கூடுதல் கவனம் நிச்சயம் தேவை. ஆனால் அதே வேளையில் 7.5 சனி துவங்குவதால் ஆரம்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, படிப்படியாக பிரச்சனை அதிகரிக்கலாம். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் தேவை. நன்மையும் தீமையும் கலந்து 50% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிக நன்மைகளை தரக்கூடிய இடங்களில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அந்த இடங்களில் மகர ராசி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் 95% நன்மை உண்டு. முழுமையாக 7.5 சனி விலகி மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையான வாய்ப்புகள் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 95% நன்மை என்று யோகஸ்தானத்தில் அமர்வதால் அமோகமான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட தொழிலில் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி உண்டு. லாபஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு. இதை விட கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுவதால் 99% நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. முதன்மையான யோக பலன் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 45% நன்மை கிடைக்கும். ஏனென்றால் அஷ்டம சனி தீமையை விட நன்மை குறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மீன ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனி துவங்குகிறது. எனவே 12 ராசியில் சிம்ம ராசியும் மீன ராசியும் தான் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் மிக பெரிய அளவிலான கண்டம் ஒன்று ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி விலகியதால் அனைத்திலும் நன்மை உண்டு. 90% நன்மையை விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தான சனி, அர்த்தாஷ்டக சனி என்பதால் தவறான பழக்கங்கள் அதிகரிக்கலாம். ஆனால் 60% நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்றாலும் கூட ஜென்ம சனி முற்றிலுமாக விலகி பாத சனியாக அமர்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக இனி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இப்படி 12 ராசிகளுக்கும் அதிரடியான மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நிதானமாக பார்க்க போனால் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமற்றவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீதமான பலன்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு சூழலாக தான் இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது குருதசையோ நடைபெற்றால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. ஆனால் மற்றபடி தசாபுத்திகள் வலுவிழந்த அமைப்பில் இருந்தால் நன்மைகளை அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் அலைச்சல்களும் அதிகமாக இருப்பதற்கான சூழல் உண்டு. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று நடப்பதற்கான சாத்திய
சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உடல்நல ரீதியாக பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். அஷ்டம சனி என்பதால் அதிக கவனத்துடன் இருந்தால் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் 6 இடத்தின் அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் அமர்வதால் முயற்சியில் நிச்சயமாக வெற்றி உண்டு. பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் சிக்கல் இல்லை என்றாலும் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிகமாக சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவற்றில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் போன்றவை கை நழுவி செல்வதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. எனவே புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எதையும் திட்டமிட்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் சனி பகவானினுடைய பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இந்த வேளையில் நினைப்பதை விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் கட்டுக்குள் வருவதோடு நல்ல சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் அதிகரித்தாலும் இனிமையான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிதானத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை படிப்படியாக தீர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உடனடியாக தீர்வுக்கான முயற்சி செய்ய வேண்டாங்க. அது பெரிய அளவிலான குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் சிக்கல்களும் படிப்படியாக தான் குறையும். எனவே நிதானத்துடன் இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைத்தாலும் கூட பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் தொழில் ரீதியாக போட்டிகள் எவ்வளவு வந்தாலும் உங்களுடைய திறன் மேம்படுவதால் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. பல பணிகள் பாதியில் நிற்பதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருந்தால் பணிகளை பாதியில் நிறுத்தாமல் முழுமையாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவே எதிலும் மிக பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு தேவைப்படுகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது நிதானத்துடன் செயல்பட்டால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவாக கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பமாக அமையும். எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கும்.